பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நல்லது, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கவலைப்படாதீங்க, தந்தி மியூசிக் இல்லை, தந்தி செய்திகள் தான். ஜஸ்ட் தட் கண்ணதாசனோட இந்த வரிகள் இப்போ நாம பார்க்க போற ஒரு சர்வதேச அரசியல் விவகாரத்துக்கும் எவ்வளவு பொருந்தும்னு இந்த தொகுப்பை பார்த்தா உங்களுக்கே புரியும். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்தில் டாம்பா நகரில் நடந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் வீராவேசமாக பேசியிருக்காரு. அதை கேட்டு இந்தியர்கள் கோவப்படுவோம்னு நினைச்சாரு போல, பட் இப்போ செம ட்ரோல் கண்டென்ட்டாக மாறி இருக்காரு. கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சீரியஸாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய நெட்டிசன்ஸ் தான் இதை ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றிருக்காங்க. அப்படி என்ன பேசினாரு தானே கேட்குறீங்க. ஸோ நாம இந்த தொகுப்பில் அசீம் முனீரோட அந்த சிறப்பு பேச்சில் உள்ள 5 வைர வாக்கியங்களை பட்டியலிட்டு அது ஏன் அபத்தத்தின் உச்சமா மாறி இருக்குன்னு அவர் பேசுனதுக்கான அதே மாடுலேஷன்லேயே பதிலாகவும் கொடுக்கலாம். இந்த தொகுப்புல பார்க்கலாம். சோ பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரோட வைர வாக்கியம் 1 என்ன சொல்லியிருக்காரு? பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, நாம வீழ்ச்சி அடைஞ்சா பாதி உலகத்தை நம்மோடு அழைத்து செல்வோம். இல்லை, எங்களுக்கு புரியல. இப்போ இத்தனை நாட்களா பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடுன்னு நீங்க சொன்னது எல்லாம் பொய்யா? அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடு பேசுற பொறுப்பான பேச்சாது. இதுல பெரிய கூத்து என்னன்னா, சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இதுல நாங்க வீழ்ந்தா பாதி உலகத்தையும் சேர்த்து கொண்டு போவோம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு மற்ற நாட்டினர் பீதியாக மாட்டாங்களா? ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்களே, சனி பணம் தனியாக போகாதுன்னு. அசீம் அவர்கள் அந்த கேட்டகரியில் யோசிக்கிறார் போல. தான் அழிஞ்சா சுற்றி இருக்கிற 10 பேரும் அழியணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் இல்லை. தண்ணி கேன் போட வந்தவங்க ப்ரோ, அவங்க விட்டுருங்க. அசீம் முனீரோட வைர வாக்கியம் எண் 2 என்ன சொல்லியிருக்காரு? இந்தியா சிந்து நதி குறுக்கே அணை கட்டும் வரை நாங்கள் காத்திருப்போம், பிறகு 10 ஏவுகணைகளை பயன்படுத்தி அணையை அழிப்போம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சுற்றுப்புற சூழலுக்கான பசுமை நோபல் பரிசு என்று அழைக்கக்கூடிய த கோல்டன் சுற்றுச்சூழல் விருது இந்த வருஷம் கண்டிப்பா அசீம் முனீர் அவர்களுக்கு தான் தரணும்னு இந்தியா பரிந்துரைக்கணும். வாட் அ மேன், வாட் அ விஷன். சிறிய அளவிலான சலால் அணையை 3 நாள் நம்ம அடைச்சு வச்சு தண்ணியை முழு வேகத்தில் ரிலீஸ் பண்ணதுக்கே பாகிஸ்தான் நிலையில் வெள்ளம் வந்துருச்சு. இந்த லட்சணத்தில் எல்லைக்கு அருகில் சிந்து நதி குறுக்கே இந்தியா கட்ட திட்டமிடும் அணையை நீங்க 10 ஏவுகணையை அனுப்பி அழிப்போம்னு சொல்றீங்க. இந்திய பகுதிக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டு அத்தனை மண்ணும் கல்லும் கான்கிரீட்டும் பெரும் வெள்ளத்தோட எங்க பாயும்? அந்த நதியோட டவுன் ஸ்ட்ரீம் எதுங்க? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகள் தானே பேரழிவை சந்திக்கும்.